இந்த வீடியோவில் டாம்போ மோனோ ஜீரோ எரேசர் இந்த எரேசரை ஒரு டிராயிங்கில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்சில் பற்றி பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிக் பென்சில் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த பென்சிலுக்கு பின்னாடி பக்கம் வந்து நம்ம டிக் பென்சில் அழுத்துற மாதிரி அழுத்தினோம் அப்படின்னா இப்போ ரப்பர் வருது இல்லையா, இந்த மாதிரி ரப்பர் வரும். இப்போ பாருங்களேன், பின்னாடி நான் அழுத்துறதால இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து இந்த எரேசர் வரும். ஸோ இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் யூஸ் பண்ணதால் பார்த்திங்கன்னா இது சின்னதாகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கு, முன்னாடி இருக்கிறது வந்து எரேசர். அந்த பென்சிலில் கூர்ப்பு இருக்கும், அதுக்கு பதில் இந்த இடத்துல வந்து எரேசர் இருக்கும். இது சின்னதாகிடுச்சு. இந்த மாதிரி எரேசர் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதை திருப்பி போடும்போது பின்னாடி இருக்கிற அந்த கிளிக் பண்ணுற இடத்த வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இது உள்ள தள்ளினா தான் இந்த எரேசர் வந்து போகும். அதுவும் இந்த எரேசர் போகிறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம உள்ள தள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை வந்து கழட்டிட்டிங்க அப்படின்னா போடுங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்திக்கிட்டே போட்டோம் அப்படின்னா உள்ளே போய் சேர்ந்துடும். சரி, வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த எரேசர் பார்க்குறதுக்கு அப்படியே பென்சில் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா மெர்சலாகிடுவீங்க. இது வந்து 300 ரூபா வரும். ஒரு சில இடத்துல வந்து 270 ரூபா கூட கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்ரெடி வரைஞ்ச படத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. இந்த எரேசரும் ஒரு ஹைலைட்டிங் டூல் தான். இப்போ நான் அந்த காது வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து இந்த கம்மல் வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைகிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் ஏரியா, கொஞ்சம் அந்த கம்மல்லாம் ஹைலைட் இருக்கும். ஸோ ஆனால் இந்த கிராஃபைட்லாம் அதில் கலந்துருக்கு நான் வரைகிறப்போ. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த கம்மல்லாம் உள்ளாரெலாம் பாருங்கள், ஷேடிங்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைனூட்டான இடம். நீடட் எரேசர், நார்மல் எரேசர்லாம் வச்சு நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ண முடியாது. இந்த கண்ணோடைய ஹைலைட்டு, ஸோ அப்புறம் அந்த மாதிரி எஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹைலைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கு உள்ளார இந்த மாதிரி ஹைலைட்டெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பென்சில் வச்சு தான் கொடுக்க முடியும். இந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹைலைட் பட்ட முடியெலாம் இருக்கும். அதாவது ஒயிட்டான முடியெலாம் ஒரு சிலது இருக்கும். இந்த நகைக்கு, ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசர் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் முடிக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஹைலைட்டான ஏரியாக்கெலாம் இந்த எரேசர் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம், முடி வர மாதிரி. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறதால தான் நம்மளால் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் பண்ண முடியும். இதே நீடட் எரேசர், நார்மல் எரேசர்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த எரேசர் வச்சு நல்லா ஒயிட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட்டான ஏரியாவுக்கு வந்து ஹைலைட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாக்கெலாம் இந்த மாதிரி எரேசர் வச்சு பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா அந்த கைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கம்மலோடைய வட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டான ஏரியா அப்படிங்கிறதால இந்த எரேசர் வச்சு நம்ம கொடுக்குறதால ஈஸியாக அந்த இடத்த வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஸோ அந்த கம்மல் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஷேடிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி எடுக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எரேசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப நான் இந்த இடத்துல இந்த எரேசர் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய நகைலாம் பார்த்தீங்கன்னா நீட்டட் எரேசர் வச்சு என்னால் கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ இது யூஸ் பண்ணுறதால சீக்கிரமாகவே ஹைலைட் கொடுக்க முடியுது. ஏன் அப்படி நான் தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அதிகம். என்கிட்ட பணம் இருக்குப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீஃபில் கூட அதிகமாக கிடைக்கிறதில்ல இப்போலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் இந்த இடத்துல எனக்கு வேணும், யூஸ் பண்ணியே ஆகணும், இது இருந்தால் தான் இந்த இடத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபேஸோட எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால் நார்மல் எரேசர்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த எரேசர் இருந்தால் தான் அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இந்த எரேசரை யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த எரேசர் யூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட்லி. 300 ரூபாங்கிறது இந்த பென்சிலுக்கு அதிகம் தான். இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதே பாய்ஸ் அதாவது பாய்ஸோ இல்லை மென்னோ வரைகிறப்போ அவங்களுக்குலாம் அந்த தாடியில், முடியல, அப்புறம் ஒரு வயசானவங்களாம் வரைஞ்சோம் அப்படின்னாக்கா அவங்களாம் ஒயிட்டாக முடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். எந்த படமாக இருந்தாலும் இந்த கண்ணோடைய விழி இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டான ஏரியாஸ் கூட நம்ம இந்த எரேசரை யூஸ் பண்ணலாம். இந்த எரேசரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமானா முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அழுக்காகும், இதையும் நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண இந்த மாதிரி பிளாக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட எட்ஜு, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது பிளாக் கலர் ஷேடிங்காக தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிசர் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கட் பண்ணும்போது நல்லா பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த பிளாக் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வந்து நம்ம இதை கட் பண்ணணும். ஸோ அதை தள்ளி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பாதி எரேசர் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த பிளாக் மட்டும் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எரேசர் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் ஒவ்வொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ காலியாக தான் செய்யும் எரேசர். ஸோ அதனால் இதை வந்து
நமக்கு தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா இந்த எரேசர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னாக்கா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.